நீங்கள் எஸ்எஸ்சி மேக்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கணுமா? நான் ஃபாலோ பண்ண 3 ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு மேக்ஸில் நல்ல ஸ்கோர் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாமில் ரொம்ப அட்வான்ஸ்டான மேக்ஸ்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் 10th வரை இருக்கிற மேக்ஸ் போதும். இவ்வளோ ஈஸினா எல்லாருமே நல்ல ஸ்கோர் எடுத்துருவாங்களோ ப்ரோன்னு நீங்கள் கேட்கலாம். இதில் மெயின் சேலஞ்சே டைமிங் தான். எக்ஸாம்பிள், சிஜிஎல் ப்ரிலிம்ஸில் 100 கொஸ்டின்ஸ் 60 மினிட்ஸில் அட்டன் பண்ணணும். அப்போது அப்படி பார்த்தா ஒரு கொஸ்டினுக்கு லெஸ் தேன் 1 minute தான் டைமே இருக்கும். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் எவ்வளோ டைம் எடுக்கணுங்கிறத நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். மேக்ஸ்க்கு 25 minutes to 30 minutes தான் எடுக்கணும். அதுக்கு மேலே போனால் மற்ற செக்ஷன் போடுறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. 1/4 நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால நீங்கள் அக்யூரஸியோட கொஷின் அட்டன் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஓகே, இப்போது 25 minutesல மேக்ஸிமம் அக்யூரஸியோட அதிக ஸ்கோர் எடுக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம 3 ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீ ரெக்விசிட்டாக ஒன்று பண்ணணும். டேபிள்ஸ் 20 வரைக்கும் படித்து வைக்கோங்க. 20x20 நம்பர்ஸ்க்கு 20 வரைக்கும் படிச்சுக்கோங்க. ஸ்கொயர் நம்பர்ஸ், க்யூப் நம்பர்ஸ் அப் டு 25 படிச்சுக்கணும். இது ரிமெம்பர் பண்ணுறது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எழுதி வச்சு நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துல பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 3 ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கான்செப்ட் பில்டிங். கான்செப்ட் பில்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷார்ட்கட்ஸு நோக்கி ஃபஸ்ட்டு ஓடக்கூடாது. ஸ்டார்டிங்லேயே கான்செப்ட் தெரிஞ்சுக்காமல் ஷார்ட்கட்ஸை நோக்கி ஓடுனா, சப்போஸ் ஏதாச்சும் ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் ஒரு சில ஷார்ட்கட்ஸ் ஒரு சில சம்ஸ்க்கு மட்டும்தான் செட் ஆகும், எல்லா சம்ஸ்க்கும் செட் ஆகாது. ஸோ கான்செப்டில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான், சப்போஸ் ஷார்ட்கட்ஸ் ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது, அந்த இடத்துல கான்செப்ட்ஸை வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கான்செப்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஃபுல்லாக நாம் கற்றுக்கணும். எப்படி கான்செப்டில் ஸ்ட்ராங் ஆகிறது? ஒன்றா யாராவது ஒரு டீச்சரை சூஸ் பண்ணி அவங்க லெக்சர்ஸை யூஸ் பண்ணி நம்ம கான்செப்டில் கிளாரிட்டியாக இருந்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல புக்காக சூஸ் பண்ணி அதை படித்து நாம் கான்செப்ட் பில்ட் பண்ணிக்கணும். நல்ல டீச்சருக்கு நான் எங்கே போகிறது அப்படி கேட்டால் நிறைய பேர் இருக்காங்க. தமிழில் சந்துரு மேக்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட், ராவன் அகாடமி, ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன். அப்புறம் சப்போஸ் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சதுன்னா அபிநய் மேக்ஸ், பவன் ராவ், ஆதித்ய ரஞ்சன், ககன் பிரதாப், ராகேஷ் யாதவ், அப்பாஸ் சைனி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்களில் உங்களோட மென்டாரை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அது எப்படி சூஸ் பண்ணலான்னா, ஒருத்தரோட கிளாஸ் பாருங்கள், அவங்களோட கான்செப்ட்டு நல்லா அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கோங்க. பிவிக்யூ புக்கில் ஒரு 10 சம் அந்த கான்செப்டுக்கு ரிலேட்டடாக எடுத்து போட்டு பார்த்தா, அந்த 10 சம்மில் ஒரு 8 சம் 7-8 சம் போல் உங்களால் சால்வ் பண்ண முடியணும். அப்படின்னா அந்த டீச்சருக்கும் உங்களுக்கும் கரெக்டாக செட் ஆகுதுன்னு அர்த்தம். அவங்களோட லெக்சர்ஸையே நீங்கள் படிங்க. இப்போது செலக்ட் பண்ண மென்டர் உங்களுக்கு செட் ஆகாட்டி வேறு யார் செட் ஆகிறாங்களோ அவங்கள சூஸ் பண்ணிக்கோங்க. புக்ஸ்க்கு இப்போ நான் சொன்ன லெக்சரர்ஸோட புக்ஸே நல்லா தான் இருக்கும், அதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி படிங்க. ஓகே, இப்போ சோர்ஸஸ் சூஸ் பண்ணியாச்சு. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? அரித்மெட்டிக்கா இல்லை அட்வான்ஸ்டா? மேக்ஸில் 2 டைப் இருக்குல்ல, அரித்மெட்டிக்கா அட்வான்ஸ்டா. அரித்மெட்டிக் மேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அரித்மெட்டிக் மேக்ஸ் எந்தெந்த சீக்வன்ஸில் படிக்கணுங்கிறத ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம் ஏன் ஸ்டார்ட் பண்ணணும்? ஏன்னா நம்பர்ஸ் தான் மேக்ஸோட பேசிக்கு. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்பர்ஸ்னால் என்ன, இன்டீஜர்ஸ், ப்ரைம் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ், இந்த மாதிரி ஒரு பேசிக் அதில் இருக்கும். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஓன் நோட்ஸ் எடுக்கணும். லெக்சர்ஸ் பார்த்து ஓன் நோட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. அந்த நோட்ஸில் எல்லா சம்ஸும், லெக்சர்ஸ் போடுற எல்லா சம்ஸும் போடக்கூடாது. உங்களுக்கு எந்த சம் டவுட்டாக இருக்கோ, எந்த சம் டக்குன்னு உங்களுக்கு கிராஸ்ப் ஆகலையோ அது மட்டும் போட்டு வாங்க. எல்லாத்தையும் போட்டு வந்தால் ரொம்ப லென்த்தியாக போயிடும், அது கரெக்டாக இருக்காது அது. ஓகே, இப்போது நல்ல சோர்ஸ் சூஸ் பண்ணியாச்சு, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா நோ. இப்போ லெக்சர்ஸை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தால் நீங்கள் இந்த கடைசி சாப்டர் முடிச்சது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், முன்னாடி இந்த சாப்டர்லாம் மறந்து போயிருக்கும். அப்போது ஒவ்வொரு சாப்டருக்கு இடையில இங்கே தான் செகண்ட் ஸ்டெப் வருது, ப்ராக்டிஸ். எங்கே இருந்து பண்ணணும்னா பிவிக்யூ புக்.
ஏதோ ஒரு பிவிக்யூ புக் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ண உடனே புக்ஸை பார்த்து நீங்கள் சம்ஸ் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடணும். சப்போஸ் இந்த இடத்துல வந்து உங்களால் சம்ஸ் போட முடியாட்டி நீங்கள் மறுபடியும் போய் அந்த கான்செப்ட்ஸை படிச்சுட்டு வந்து மறுபடியும் போடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரே ஒரு புக்கு மட்டும்தான் சூஸ் பண்ணணும். நிறைய புக்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு பிவிக்யூ புக் சூஸ் பண்ணிங்கன்னா போதும். அப்புறம் யூடியூப்பில் எப்படி ஷார்ட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் இதுக்கு ஒன்று வச்சுக்கோங்க. அந்த நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தப்பாக வர சம்ஸு, ரொம்ப டவுட்டாக இருக்க சம்ஸு, அது அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபார்முலாஸ், உங்களால் ரிமெம்பர் பண்ண முடியாத ஃபார்முலாஸ், அதுக்கப்புறம் உங்களால் ரிமெம்பர் பண்ண முடியாத கான்செப்ட்ஸ், இதெல்லாம் அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டு ரொம்ப பெருசாக எடுத்துறாதீங்க அந்த நோட்ஸை. ஒரு 3 to 4 பேஜஸில் ஒரு சாப்டருக்கு கன்சைஸாக எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்க முடியுமோ முடிச்சுக்கோங்க. அப்போ தான் எக்ஸாம்ஸுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ போய் லாங் ஃபார்ம் ஆஃப் நோட்ஸை நீங்கள் வந்து எடுத்து ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப டைம் எடுத்துரும். ஸோ இந்த ஷார்ட் நோட்ஸ் நீங்கள் வந்து ஒன்று வச்சுக்கோங்க. இதுதான் அந்த டைமில் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் பிவிக்யூ சால்வ் பண்ணும்போது டைமர் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. சப்போஸ் உங்களால் கரெக்டான டைம்குள்ளே அந்த கொஸ்டின் போட முடியல அப்படின்னா ஒன்றா கான்செப்டில் வீக்காக இருக்கணும், இல்லை உங்களால் ஸ்பீடாக போட முடியல. கான்செப்டில் வீக்காக இருந்தால் மறுபடியும் போய் படிச்சுட்டு வாங்க. சப்போஸ் நீங்கள் கான்செப்ட்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க, ஸ்பீடு இல்லைன்னா உங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்போ போய் ஷார்ட்கட்ஸ் கற்றுக்கோங்க. ப்ரொவைடட் நீங்கள் ஆல்ரெடி கான்செப்ட்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால். நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ், தினமும் ஒரு 1/2 hour கேல்குலேஷன் ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஃபினட்டாக பண்ணணும். அடுத்து வந்து கேல்குலேஷன்ஸை முடிஞ்ச அளவுக்கு பென் பேப்பர் இல்லாமல் மைண்ட்லேயே போட ட்ரை பண்ணுங்கள். ஏன் நான் மைண்டில் போட சொல்கிறேன்னா, நம்ம ரைட்டிங் ஸ்பீடோட நம்ம பிரெயினோட திங்கிங் ஸ்பீடு ரொம்ப அதிகம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மைண்ட்லேயே போட ஆரம்பிங்க. இப்போ ஒரு சம்மில் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் உடனே மைண்டில் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு சம் சால்வ் பண்ணும்போது 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. 6 ஸ்டெப்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 ஸ்டெப்பை வந்து கையில் போட்டுட்டு ஒரு 2 ஸ்டெப்பை மட்டும் மைண்டில் போடுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பென் பேப்பர் வச்சு போடுற ஸ்டெப்பை குறைச்சிட்டு மைண்டில் போடுற ஸ்டெப்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ்லேயே நீங்கள் ஒரு ஃபுல் சம்மையும் மைண்ட்லேயே போட முடியும். இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், ட்ரை பண்ணுங்கள். இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ஒரு சாப்டரோட பிவிக்யூஸ்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் செகண்ட் சாப்டருக்கே மூவ் ஆகணும். ஓகே, இப்போ நல்ல சோர்ஸ் சூஸ் பண்ணியாச்சு, எந்த சீக்வன்ஸில் படிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு, எப்படி படிக்கணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான், இது மட்டும் போதுமா? டெஃபினட்டாக இல்லை. நம்ம 3 ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜியில் 2 ஸ்டெப் முடிச்சிட்டோம். இங்கே தான் 3rd ஸ்டெப் வருது, மார்க் டெஸ்ட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்ஸ் எப்போ போட ஸ்டார்ட் பண்ணணும்? நல்ல கேள்வி. 50 to 60% சிலபஸ் எப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போலேருந்து மார்க்ஸ் போட ஆரம்பிச்சிருங்க. கிராஜுவலாக ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 50 to 60% சிலபஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மார்க்ஸ் போட்டால் டிமோட்டிவேட் ஆகிடுவீங்க. ஏன்னா ரொம்ப கம்மியாக மார்க் வரும், அப்போ டிமோட்டிவேட் ஆகிருங்க. ஸோ சேஃபர் சைட் 50 to 60% சிலபஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மார்க்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் ஃபஸ்ட்டு போடுங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ட்வைஸ் ஆர் த்ரைஸ், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 4 or 5 times, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மார்க்ஸில் என்னென்னா, குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் போடுறீங்கிறது முக்கியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் 10 மார்க்ஸ் போட்டு எந்த மார்க்கையும் அனலைஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் மார்க்ஸ் போட்டதே யூஸ்லெஸ்ங்கிற மாதிரி ஆயிடும். கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். ஒவ்வொரு மார்க்குக்கும் நடுவில் நீங்கள் அனலைஸ் பண்ணி வீக் ஏரியாஸை நோட் பண்ணி வைக்கணும். வீக் ஏரியாஸை எப்படி நோட் பண்ணுறது? நீங்கள் உங்களால் அட்டன் பண்ண முடியாத கொஸ்டின்ஸ், அடுத்து தப்பு பண்ண கொஸ்டின்ஸ், நெக்ஸ்ட்டு கரெக்டாக போட்டு டைம் அதிகமாக எடுத்திருக்க கொஸ்டின். அனலைஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமிங் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு தெரியும்.
அதில் அந்த டாப்பரோட டைமு ஆவரேஜ் டைமு உங்கள் டைம்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக டைம் எடுத்திருக்கீங்களா கம்மி எடுத்திருக்கீங்களான்னு தெரியும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு தேவைப்படுற டைமோட அதிகமாக எடுத்திருந்தீங்கனால் அதையும் அந்த கேட்டகரியில் கொண்டு வந்துடுங்க. ராங் கொஸ்டின்ஸ், அன்அட்டெம்ப்டட் கொஸ்டின்ஸ், டைம் டேக்கன் கொஸ்டின்ஸ், இந்த 3 கொஸ்டின்ஸையும் ஒவ்வொரு மார்க் முடியும் போது நீங்கள் தனியாக மார்க்குக்குன்னு ஒரு நோட் புக்கு போட்டுக்கணும். அந்த நோட்டில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்று, இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கிற டாபிக் தான் உங்களோட வீக்கான டாபிக். அந்த கான்செப்டில் மறுபடியும் படிச்சுட்டு நல்லா அந்த கான்செப்டில் ஸ்ட்ராங் ஆகிட்டு மறுபடியும் அந்த கான்செப்ட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த வீக்கான டாப்பிக்கை ஸ்ட்ராங்கஸ்ட் டாப்பிக்காக மாற்றி நெக்ஸ்ட்டு மார்க் போடணும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மார்க்ஸ் போட்டிங்கன்னா 10 மார்க் போடுறதுக்கு பதிலாக ஒரு 3-4 மார்க்ஸ் போட்டாலே அது ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஓகே, இதுதான் நான் ஃபாலோ பண்ண 3 ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜி. இது மட்டும் போதுமா? இது ஓவராலாக எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்புறம் ஃபைனலாக ஒரு சின்ன ஸ்டெப் இருக்குது. சின்னதாக பட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிவிஷன் எப்போ பண்ணலாம்? மண்டே டு சாட்டர்டே நீங்கள் கான்செப்ட்ஸ் படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சண்டே நீங்கள் இந்த 6 டேஸ் படித்த கான்செப்ட்ஸை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். அதில் இருக்கிற டவுட்ஸு ஏதாவது ஒரு கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அது அந்த சண்டே உட்காந்து அதை நீங்கள் பண்ணுங்கள். எல்லா டாபிக்ஸும் ஒரு டைம் படித்த அப்புறம் மிக்ஸ்டு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுங்கள் பியூவிக்கு புக்ஸில். அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சாப்டர் படிப்பீங்க, அந்த சாப்டர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிட்டு வருவீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சாப்டர் போவீங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன் டைம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பிவிக்யூ புக்கில் மிக்ஸ்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸி, மீடியம், டஃப் கொஸ்டின்ஸ் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சாப்டரை ப்ரைமரியாக வச்சுக்கோங்க. ஒரு 3 or 4 சாப்டர்ஸை செகண்டரியாக வச்சுக்கலாம். ப்ரைமரி சாப்டருக்கு 40 to 50 கொஸ்டின்ஸ், செகண்டரி சாப்டருக்கு 20 கொஸ்டின்ஸ் ஈச். இப்படி பார்த்தா ஒரு நாளைக்கே 100 to 150 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு 4 சாப்டர்ஸை டச் பண்ணிட்டு வந்திருப்போம். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் ஃபியூ டேஸில் ப்ரைமரி சாப்டரை முழுசாக கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. செகண்டரி சாப்டர்ஸில் ஒரு 50% கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அடுத்து செகண்டரி சாப்டர்லேருந்து ஒரு சாப்டரை ப்ரைமரி சாப்டராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு நியூ சாப்டரை செகண்டரி சாப்டராக வச்சுக்கோங்க. இதே ப்ராசஸை இப்படியே ரிப்பீட் பண்ண சாப்டருக்கு ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னொரு தடவை மறுபடியும் அதே இது பார்க்கும்போது ஒரு லாங் கேப்லாம் கிடைக்காது. அடிக்கடி நீங்கள் அந்த சாப்டரை வந்துக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 4-5 சாப்டர்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அடிக்கடி அந்த சாப்டர் கூட ஒரு டச்லேயே இருப்பீங்க, ஒரு கனெக்ஷன்லேயே இருப்போம். அடிக்கடி ஷார்ட் நோட்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ ரிவைஸ் பண்ணணும்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் மார்க் டெஸ்ட் போடுறதுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் டெஃபினட்டாக ஷார்ட் நோட்ஸ் படித்தே ஆகணும், ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் மார்க் அனலைசிஸ்க்கு ஒரு நோட் புக்கு முன்னாடியே நான் மெயின்டைன் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த ஷார்ட் நோட்ஸோடவே சேர்ந்து அதையும் அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இவ்வளோதான். இது எல்லாத்தையும் லைட்டாக அப்படியே ப்ரீஃபாக பார்த்துடலாம். கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரெகுலர் ப்ராக்டிஸ் பிவைக்யூ புக்கில் இருந்துக்கிட்டே இருக்கணும். வீக்கெண்டில் ரிவிஷன், அப்புறம் மார்க் டெஸ்ட் அனாலிசிஸ், அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின். கொஞ்ச நாள் மோட்டிவேஷனில் படிச்சுட்டு அப்புறம் லாங்காக விட்டால் எதுவுமே ஒர்க் ஆகாது. மோட்டிவேஷனோட கன்சிஸ்டன்சி தான் உங்களை கோலை நோக்கி கொண்டு போகும். மார்க்ஸை ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. மார்க் கம்மியானால் உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க. இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். ஒவ்வொரு வாரம் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இருங்க. கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரும். போக 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 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண டெஃபினட்டாக ஒரு ப்ராக்ரஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் மேலேயும் உங்கள் ப்ரிப்ரேஷன் மேலேயும் நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். என்னால் முடிஞ்சது கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ஸ்டே ஹாப்பி, டூ வாட் யூ லவ். தியானேஷ்.